பலம் அப்படின்ற சப்தம் நபும்சகலிங்கம்னு எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த கேள்வியை கேட்டா சார் என்ன இம்முல பதில்? எண்ட் ஆகுறது சார். என்னமா? இம்முல எண்ட் ஆகுறது. இம்முல எண்ட் வெரி ஆகுறது. குட். Because the word palam ends with the letter im, so we call it as napumsakalingaha. Correct? Yes or no? ஓகே. எஸ் எஸ் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் தான் இது. புரியுதா? அதாவது விசர்க்கத்துல முடிஞ்சா மேஸ்குலின் ஜெண்டர் பும்லிங்கஹா. சரி, அடுத்தது ஆ ஈ ஊ இது மாதிரி இத தீர்க்கமான அக்ஷரங்கள்ல முடிஞ்சா அது ஃபெமனைன் ஜெண்டர் ஸ்திரீலிங்கஹா. இம் 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 இதுலயே முடிஞ்சா அது நபும்சகலிங்கஹா. இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இது. புரியுறதா? ஆனா நம்ம இத பேசிக் லெவல்ல கத்துக்கிறதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இதை வச்சுக்கணுமோ தவிர்த்து ஒரு பெரிய புஸ்தகங்கள்லாம் நீங்க படிக்க போகும்போது இதே அப்ளிகேஷன் அங்க அப்ளை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா பண்ணோம்னா சில நேரத்துல தப்பா கூட போகும். புரியுறதா? ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப நமக்கு மேலேயே ஒரு சப்தம் இருக்கு, அது அப்படின்னு முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது? தேனுஹு. இப்ப தேனுகுன்னு முடிஞ்ச உடனே நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? என்ன சுவாமி விசர்க்கத்துல முடிஞ்சா புல்லிங்கம்னு சொன்னீங்களே, தேனுகு அப்படின்னு முடிஞ்சிருக்கே, மேஸ்குலின் ஜெண்டரா எடுத்துக்க கூடாதா? கேட்போமா மாட்டோமா? கேட்போம். ஆனா ஆனா கேப்போம் சார். அது ஸ்ரீலிங்கம், அது ஃபெமினின் ஜெண்டர். அப்போ ரூல் இருக்கு, ரூல் பிரேக்கும் இருக்கு. புரியுதா? எக்ஸாம்பிளும் இருக்கு. அப்போ எல்லா சப்தங்களுமே மேஸ்குலின் ஜெண்டராவே தான் இருக்கணும்னு இல்ல. விசர்க்கத்துல முடியக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே மேஸ்குலின் ஜெண்டர்னு இருக்கணும்னு இல்ல. அதே மாதிரி ஆ ஈ ஊ அப்படின்னு முடியக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே ஸ்திரீலிங்கமாவே தான் இருக்கணும்னு இல்ல. இம் இம் இம்னு முடியக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நபும்சகலிங்கமா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. புரியுதா? 90% இத மாதிரி இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 10% எக்ஸம்ஷன்ஸ் ஆல்வேஸ் தேர், கண்டிப்பா இருக்கும். புரியுறதா? சரி, இப்ப இவ்வளவு பெரிய ஒரு சம்மரி எதுக்காக கொடுத்தது முதல்ல அப்படின்னா, பலம் அப்படின்ற சப்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நபும்சகலிங்கம் எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் டியரஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம எல்லாருக்கும் டியரஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, மத்த சப்தங்கள் மாதிரிலாம் நம்மள ட்ரபுள் பண்றதே கிடையாது நபும்சகலிங்கங்கள். ஏன் அப்படின்னா முதல் 2 விபக்திகள் மட்டும் தான் நீங்க மெமரி பண்ணணும். நல்லா கவனிங்க பார்க்கலாம். பலம் பலே பலானி, பலம் பலே பலானி, இவ்வளவுதான். இது 2 தான் நீங்க மெமரி பண்ணணும். அப்ப என்ன கேட்போம்? அச்சோ, அப்ப திருத்தியா விபக்தில இருந்து கிடையாதா, தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. திருத்தியா விபக்தியிலேருந்து சப்தமி விபக்தி இருக்கக்கூடிய இந்த விபக்திகள் எல்லாமே மேஸ்குலின் ஜெண்டர் மாதிரியே வந்துரும், புல்லிங்க சப்தம் மாதிரியே வந்துரும். புரியுறதா? புரியுது. எப்படி? என்ன சுவாமி ஏதோ சொல்றீங்க, கான்செப்ட் புரியலையே அப்படின்னா இப்ப நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பலம் பலே பலானி, பலம் பலே பலானி, பலேன பலாபியாம் பலைஹி. இத கேட்கும்போது ஆமா ஆமா, ராமேன ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம் ராமேபியஹ, பலாய பலாபியாம் பலேபியஹ, ராமாத் ராமாபியாம் ராமேபியஹ, பலாத் பலாபியாம் பலேபியஹ, ராமஸ்ய ராமயோः ராமானாம், फलस्य फलयोः फलानां, रामे रामयोः रामेषु, फले फलयोः फलेषु. புரியுறதா? அப்போ முதல் 2 விபக்திகள் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. சம்போதன பிரதமா விபக்தி டிஃபரெண்ட் ஆயிருக்கு. ஏ சாம்பவி, என்னமோ கிறுக்கிறியே நீ பச்சை கலர்ல. சரி சார், பை மிஸ்டேக் ஆயிடுச்சு. பரவாயில்லமா, நோ ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 விபக்திகள் மட்டும் தான் அது மாதிரி இருக்கு. திருத்தியா விபக்தியில இருந்து சப்தமி விபக்தி வரைக்கும் எது மாதிரி இருக்கு? ராம சப்தம் மாதிரி இருக்கு. மேஸ்குலின் ராம சப்தம் மாதிரி இருக்கு. அது
மேஸ்குலின் ஜெண்டர் சப்தம் மாதிரி இருக்கு, அகாராந்த சப்தம் மாதிரி தான் இருக்கு. புரியுறதா? Yes, sir. சரி, இப்போ நான் ஒரு தடவை வாசிச்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் யார் பேரை சொல்லணும் அவ வாசிக்கணும். புரியுறதா? இப்ப வரைக்கும் நான் கொடுத்த இன்ட்ரோல சுவாமி புரியல, திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கன்னா நான் சொல்றேன். இந்த இன்ட்ரோ இந்த சப்தத்துக்கு புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சது, நன்னா புரிஞ்சது. புரிஞ்சுது சார். லட்சுமிமாக்கு புரிஞ்சது, சாம்பவிக்கு புரிஞ்சாச்சு. யதீந்திரன், எனக்கு புரிஞ்சிருச்சு. ரகுநாதன் சுவாமி, ரகுநாதன் சுவாமி நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது அடியன். இது புரிஞ்சுதா சுவாமி? இந்த இன்ட்ரோ புரிஞ்சுதா? புரியுது. ஸ்ரீனிவாசன் சுவாமி, புரிஞ்சிருது சுவாமி. இப்ப என்ன புரியலன்னா அந்த ஒரு 10% டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த 10%? நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து நபும்சலிங்கம் அப்படின்னு இருந்தாலும் இருக்கலாம், இல்ல ஒரு 10% இல்லாமலும் இருக்கலாம். அந்த மித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நான் பேசுறது கேக்குறதா? இப்ப கேக்குறது. அதாவது எல்லா இடத்துலயுமே சுவாமி யோக சூத்திரம் அப்படின்ற புஸ்தகத்துல பதஞ்சலி முனிவரா இருக்கட்டும், இல்லைன்னா பகவத்கீதையில கிருஷ்ணரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பேஸ எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அபியாசேனது கௌந்தேய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றாரு. அபியாசேனது கௌந்தேயன்ற வேர்டுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ நான் சொல்லிட்டேன்ப்பா, இதுக்கப்புறமா நீ பிராக்டிஸ் பண்ண இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்க நிறைய விஷயங்கள் இதுல உனக்கு வரும், நீ அதெல்லாம் தெரிஞ்சுருவ, நீயாவே தெரிஞ்சுருவன்ற. புரியுதா? அதே மாதிரி இந்த பேசிக்ல இப்ப நம்ம பேசிக்கா படிக்கும் போது மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர் இது மூணுத்துக்காகவும் நம்ம குழப்பமா படக்கூடாது. நமக்கு முதல்ல பேசிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், சிம்பிளிஃபைடா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மெத்தடை எல்லா வாத்தியார்களும் சொல்லி தருவா. புரியுறதா? வேற எதுவுமே இதுல கிடையாது. அதுக்கப்புறமா வரக்கூடியத எப்படி சுவாமி நான் அந்த மீதி 10% எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்களுடைய அபியாசத்தின் மூலமா தான் வரும், பிராக்டிஸ் மூலமா தான் வரும். நிறைய புஸ்தகங்கள் படிக்க உங்களுடைய ஞானம் அபிவிருத்தி ஆக நீங்க ஈஸியா புரிஞ்சுருவீங்க. ஓஹோ, இது விசர்க்கத்தோட தான் இருக்கு, விசர்க்கத்தோட இருந்தாலும் இது புல்லிங்கம் கிடையாது. புரியுறதா? எக்ஸாம்பிளுக்கு மனஹா அப்படின்னு ஒரு சப்தம். என்ன சப்தம்? மனஹா. மனசி. வெரி குட் சாம்பவி. மனஹா, மனசி, மனாம்சி எப்படி வரும் அது? மனஹா, மனசி, மனாம்சி. சரி, இந்த மனஹா, மனசி, மனாம்சி அப்படின்ற இந்த சப்தமானது பார்க்கறதுக்கு மனஹா அப்படின்ற வேர்டு மாஸ்குலின் ஜெண்டர் மாதிரி தெரிஞ்சாலும் இது நபும்சகலிங்க சப்தம். புரியுறதா? ஓகேவா? அதே மாதிரியே ஷிரஹா அப்படின்ற வேர்டு, சரியா? ஷிரஹா, ஷிரசி, ஷிராம்சி இத மாதிரி வரும், சரியா? எப்படி வரும் சார்? ஷிரஹா, ஷிராமியா? இல்ல சுவாமி, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ரொம்ப பிரேக் ஆகுதா? இல்ல, உள்ள போயிட்டு வருது. ஏன் இது மாதிரி வருது? ஒரே நிமிஷம் இருக்கும். வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. பெருமாளே, உங்களுக்கு நான் பேசுறது கேட்கலையா? இப்ப நல்லா கேக்குறது. ஓகே. நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சப்தத்தினுடைய பிடிஎஃப் அனுப்புறேன் பாருங்க. அது வந்து பார்க்கறதுக்கு மேஸ்குலின் ஜெண்டர் மாதிரி தான் இருக்கு, புரியுதா? ஆனா அது நபும்சகலிங்கம். புரியுதா? அது வந்து நபும்சகலிங்கம். உங்களுக்கு வந்திருக்கா பாருங்க குரூப்ல? வரல, இது வரைக்கும் வரல. வரலையா? இல்ல, இது வரைக்கும் வரல.
என்கிட்ட போன் இல்ல சாமி, நீங்க போட்டோ எடுத்துன்னு போயிட்டான். ஓ சாரி. வந்துடுது, இப்ப வந்துடுது. வந்திருக்கு இப்போ வந்திருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மேல என்ன போட்டிருக்குமா, என்ன லிங்கம்னு போட்டிருக்குமா? நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம்னு போட்டிருக்கு. ஆனா சப்தம் என்ன சப்தம்? ஷிரஹா லீ. அப்படின்னு. ஷிரஹா ஆமா. ஷிரஹான்னு பார்த்த உடனே நம்ம அந்த வேர்டு விசர்க்கத்தோட முடியறதுன்னு புல்லிங்கம்னு எடுத்துக்க முடியாது. அதுக்காக சொல்றேன், புரியுறதா? அது பிராக்டிஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா உங்களாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க அதை இப்ப மனசுல வச்சுட்டு ஒருவேளை ரொம்ப டஃபா இருக்குமோ இந்த 10%ல வரக்கூடிய சப்தங்கள் நினைச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா அவ்வளவு டஃபா இருக்காது. புரியுறதா? ஓகே. சார் நான் வெளியில இருக்கேன் சார், எனக்கிட்ட குரூப் இல்ல சார். நான் உனக்கு அனுப்புறேன்டா கண்ணா, சரியா? சரி சார். இப்போ இந்த பழம் அப்படின்ற சப்தத்தை உங்களால வாசிக்க முடியுமா? லட்சுமிமா வாசிக்கிறீங்களா? ஓ வாசிக்கிறேனே. கமிங்கோ அந்த அந்த இதுதானே? ஆமா இதுதான் இந்த டிஸ்ப்ளேல இப்ப தெரியுது. ஓகே. பலம் நபும்சகலிங்கः பலம் शब्दः प्रथमा विभक्तिः फलं फले फलानि द्वितीया विभक्तिः फलं फले फलानि फलानि तृतीया विभक्तिः फलेन फलाभ्यां फलैः चतुर्थी विभक्तिः फलाय फलाभ्यां फलेभ्यः पंचमी विभक्तिः फलात् फलाभ्यां फलेभ्यः षष्ठी विभक्तिः फलस्य फलयोः फलानां सप्तमी विभक्तिः फले फलयोः फलेषु संबोधन प्रथमा विभक्तिः हे फलं हे फले हे फलानि. வெரி குட், நன்னா வாசிச்சீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். Thank you. லட்சுமிமா வாசிக்கும் போது மத்தவாளுக்கு புரிஞ்சுதா? புரியுது. எஸ் சார், புரியுது. வெரி குட். இப்போ இந்த பழம்ன்ற சப்தம் மாதிரியே நான் வேற சப்தங்களை சொன்னா உங்களால இத வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா? முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்தம் வந்து ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமிக்கு இந்த பழம்ன்ற சப்தத்தை வச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் பழம் அது இல்லன்னு நினைச்சுக்கோங்க. பழம்ன்றது இல்ல, அங்க புஷ்பம்னு இருக்கு. என்ன இருக்கு? புஷ்பம். பழம்ன்ற சப்தத்தை வச்சுட்டு புஷ்பம்ன்ற சப்தத்தை சொல்ல முடியுமா இல்லையா? சொல்லலாம் ஜி. சொல்லுங்களேன் பார்க்கலாம். அகாராந்தக நபும்சகலிங்கः புஷ்பசப்தः ஏகவச்சனம் द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः पुष्पं पुष्पे पुष्पाणि द्वितीया विभक्तिः पुष्पं पुष्पे पुष्पाणि तृतीया विभक्तिः என்ன ஜி? என்னவா? இல்ல இம்மு சொன்ன மாதிரி இருந்தது. குருஜிட்ட கேட்டேன், இம்மு இருக்கான்னு கேட்டேன். உண்டுமா? புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி, புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி. இல்ல அவர் வந்து இம்மு சொன்ன மாதிரி இருந்தது, அதனால உண்டுமா, இது இங்க உண்டுமா. இப்ப இங்க பழம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா புஷ்பம். ஒண்ணு கூடி முதல்ல இருந்தே சொல்லட்டுமா? முதல்ல சொல்லுங்களேன். அகாராந்தக நபும்சகலிங்கः புஷ்பசப்தः ஏகவச்சனம் द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः पुष्पं पुष्पे पुष्पाणि द्वितीया विभक्तिः पुष्पं पुष्पे पुष्पाणि तृतीया विभक्तिः पुष्पेण पुष्पाभ्यां पुष्पैः चतुर्थी विभक्तिः पुष्पाय पुष्पाभ्यां पुष्पेभ्यः पंचमी विभक्तिः पुष्पात् पुष्पाभ्यां पुष्पेभ्यः षष्ठी पुष्पाणां सप्तमी विभक्तिः पुष्पे पुष्पेभ्यः पुष्पयोः पुष्पयोः पुष्पेषु पुष्योः தான். पुष्पयोः पुष्पेषु ओके संबोधन प्रथमा विभक्तिः
हे पुष्पम हे पुष्पे हे पुष्पाणि வெரி குட். நல்லா சொன்னீங்க. 100% ரைட். 10 out of 10. थैंक यू ஜி எனக்கு என்ன டவுட்னா பலம் பலே பலானி இருக்கா, ஆமா. புஷ்பம் புஷ்பே புஷ்பா நிம்ம, அது நிம்மன்னு சொல்லணுமா? ஏன் நிம்மி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே? அதுதான் கேட்டேன். சார் சொன்ன மாதிரி எனக்கு அது கேட்டது, எனக்கு தப்பா இல்ல, இருக்கு. இல்ல. இல்ல. அவர் ப்ரொனவுன்ஸ் பண்றச்சே அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கோர்ஸ் வருது. அவருடைய ப்ரொனவுன்சியேஷன் அந்த வர மாதிரி ஒரு ஃபீலிங். இல்ல, சரி சரி இது ஓகே. எப்படின்னா இப்ப சாதாரணமா நம்ம வந்து ஸ்லோகங்கள் இந்த மாதிரி சப்தம் வாசிக்கும் போது அந்த லிப் ரெண்டுத்தையும் இப்படி மூடுறோம் இல்லையா? ஆ ஆ ஆ அப்ப வந்து இம்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ம் ம் சரி சரி ஆமா. சரி. ओ அந்த மாதிரி கேக்குறதா ஜி ஆமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது ஒரு ஸ்லோகம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து அபியாசேனத்து கவுந்தேயன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நான் ஆமா இதையே சொல்லும் போது அந்த ஏவ சொல்லி முடிக்கும் போது வாய் அப்படியே மூடிட்டேன்னா இம்முன்னு கேட்கும். ஓ அபியாசேனத்து கவுந்தேய. அந்த அந்த இம்மு வந்து கூட சேரும். அந்த இத உதடம் இது பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது. ஓகே சரியா? ஓகே. ஓ சரி 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 சரி. இல்ல நான் கவனிக்கல, ரொம்ப சொன்னீங்க பாத்தீங்களா? கூர்மையா கவனிச்சிருக்கீங்க நீங்க. வெரி சரி குட். சரி. வெரி இல்ல குட். சாரி சாரி. வெரி குட். थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू வெரி குட். அடுத்தது இப்போ இந்த பலம் அப்படின்ற சப்தத்தை வச்சுட்டு ஸ்ரீனிவாசன் சுவாமி நீங்க ஒரு சப்தம் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுங்க சுவாமி, ட்ரை பண்றேன். அந்த சப்தத்துக்கு பேரு கமலம் அப்படின்னு பேரு. என்ன பேரு? கமலம். கமலம். ஆமா. கமலம் அப்படின்னா தாமரை, லோட்டஸ். சரியா? ஓகே, ஆமா. ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி, நாங்க எழுதிட்டு ஆ, இருக்கோம். ஓகே, கமலம். ஓகே நிதானமா. ஓகே. கமலம், ஆமா. கமலே, கமலம், கமலே, ம். கமலானி. கரெக்ட். கமலம், ம். கமலே, கமலானி. கரெக்ட். அடுத்து வந்து ஒன் செகண்ட். கமலேன, கரெக்ட். கமலேன கமலேன கமலாபியாம், கமலாபியாம். கமலௌஹு. சாரி, கமலைஹி. கமலைஹி. கரெக்ட். கமலைஹி. கமலைஹி. ஓகே, கமலைஹி. அடுத்து வந்து இது கமலாய. சோ கமலாய, கமலாய, கமலாபியாம். கமலாபியாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி. கமலேபியஹ. கரெக்ட். கமலேபியா. கமலேபியஹ. ஓகே. அடுத்து வந்து கமலாது, ம். கமலாபியாம், ம். கமலேபியஹ. ம். அடுத்து வந்து கமலேஸ்ய, கமலஸ்ய. கமலஸ்ய, சாரி, கமலஸ்ய, ம். கமலயோஹோ. கமலயோஹோ. அப்புறம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் சாமி. கமலானாம். கரெக்ட். கமலானாம். 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 ம். அடுத்து கமலே, ம். கமலயோஹோ, கமலயோஹோ. கமலயோஹோ, கமலேஷு, கமலேஷு. வெரி குட். கமலேஷு. அப்புறம் ஹே கமலம், ஹே கமலம். ஹே கமலே, ஹே கமலே. ஹே கமலானி. வெரி குட். ஹே கமலானி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 10 out of 10. தேங்க்யூ சுவாமி. எனக்கு வந்து மத்த மாதிரி பாட்டா படிக்க தெரியல, வசனமா பேசிட்டேன். பரவாயில்ல. இதனால என்ன இருக்கு? சார் சார் என்னம்மா? நெக்ஸ்ட் நான் வாசிக்கவா? வாசிக்கிறியா? வாசிக்கவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ வாசிக்கிறேன்னு கேட்டது. வாசிக்கிறியா? சரி சார். சரி. உனக்கு வந்து ஒரு gift கொடுக்கறேன். சரியா? ம். அந்த gift வந்து புக். அது ஒரு புக். ஓகேவா? ஓகே சார். ஆனா எனக்கு புக்குக்கு சான்ஸ்கிரிட்ல என்னன்னு தான் தெரியல. நீ கொஞ்சம் சொல்லேன். புஸ்தகம் சார். கரெக்டா சொல்லிட்டியே. அந்த புஸ்தகம் சப்தத்தை அப்படியே சொல்லிடேன். ஓகே சார். புஸ்தகம் புஸ்தகே புஸ்தகானி. புஸ்தகம் புஸ்தகே புஸ்தகானி. புஸ்தகன் புஸ்தகன் புஸ்தகப்யாம் भ्याम पुस्तकैः पुस्तकेन சொல்லு पुस्तकेन पुस्तकेन पुस्तकाभ्याम पुस्तकेन पुस्तकाभ्यां पुस्तकैः वेरी गुड पुस्ताय पुस्ताभ्यां पुस्तकाय वेट पुस्तकाय पुस्तकाय पुस्ताभ्यां पुस्तकेभ्यः
Okay, sir. Pustayaha. சரி, நான் என்ன சொல்றேன், இந்த 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 புஸ்தகம் புக்குன்ற அந்த gift வேண்டாம்பா, நம்ம வேற ஒரு gift எடுத்துக்கலாம். என்ன சொல்ற நீனு? ரொம்ப கஷ்டமா இருக்கே இப்படி. கரெக்டா இல்லையா? Yes, sir. கொஞ்சம் கஷ்டமா. சரி, நீ வந்து ஒரு மணி உனக்கு கொடுத்துறேன், சரியா? காசு கொடுத்துறேன் வச்சுக்கோ. Yes, sir. தனம் Yes, sir. தனம் அந்த சப்தம் சொல்லிடுவா நீனு. என்ன சார்? என்ன சார்? தனம் தனம் தனம். Okay, sir. தனம் தனே தனானி. தனம் தனே தனானி. தனன் தனேன தன தனேன தனாभ्याम् தனைஹி. ம், धनाय धनाभ्यां धनेभ्यः ம். धनात् धनाभ्यः धनेभ्यः தனேபியா, ம். धनाभ्यां धनेभ्यः தனஸ்ய, धनाय தனஸ்ய, धनस्य धनयोः धनानां வெரி குட். धने धनयोः धनेषु கணேஷு, हे धनं हे धनं हे धने हे धनानि. வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லா சொன்ன. 100 out of 100. சரி, Thank you, sir. இப்போ என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த புஸ்தகம்ன்ற சப்தா இருந்ததுல அத வேற யாருக்காவது கொடுத்து அவங்கள மாட்டி விட்டுலாம். என்ன சொல்ற நீனு? வேண்டா சார். வேண்டாம். சரி, கிரேட். சாமத்து. வெரி குட் வெரி குட். சரி, சுபாஷினிமா நீங்க சொல்றீங்களா? சுபாஷினிமா, கேக்குறதா? எனக்கு கேக்குறது. சொல்றீங்களா? இந்த புத்தகம் நீங்க சொல்லி காட்டுங்க. இங்க பழம் சப்தம் இருக்கே. ஹலோ, பிரேக் ஆகி கேக்குது. நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா அப்போ? நன்னா கேக்குறது. இல்ல சுவாமி, எனக்கு கொஞ்சம் நிறைய பிரேக் ஆயிட்டு இருக்கீங்க. இடையில கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு சார். ஓஹோ, இடையில கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு. ஃபீபிள் ஆயிட்டு அப்புறம் திருப்பி ரைட் ஆயிட்டு வருது. சரி. பிரேக் ஆகி வருது. இப்ப சுபாஷினிமாவுக்கு இப்ப எப்படி கேக்குறது? இப்ப நல்லா கேக்குது சார். சரி, சுபாஷினிமா ரொம்ப சிம்பிள். சுபாஷினிமா, ம். இப்போ இங்க வந்து பழம்னு ஒரு சப்தம் இருக்கா இல்லையா? ஆமா. அந்த பழம் அப்படின்றதுக்கு பதிலா நீங்க பத்திரம் அப்படின்ற சப்தத்தை சொல்லுங்கம்மா. பத்திரம். ஓகே. அப்ப இங்க பழம் பலே பலானின்னு இருந்தா நீங்க பத்திரம் பத்ரே பத்திரம் பத்ரே பத்ராணின்னு சொல்லுவீங்க. அவ்வளவுதான். ஆமா, ஓகே. பார்க்கலாம். பத்ரம் பத்ரே பத்ராணி. ம். திருதியா விபக்திः பத்ரம். द्वितीया. சாரி, द्वितीया विभक्ति. திதியா விபக்திः பத்ரம் பத்ரம் பத்ரே பத்ராணி. அடுத்தது வந்து तृतीया विभक्ति. திருதியா விபக்திः பத்ரேன பத்ராभ्यां पत्रैः. பத்ரைः. करेक्ट. चतुर्थी विभक्तिः पत्राय पत्राभ्यां पत्रेभ्यः. पंचमी विभक्तिः पत्रातु पत्राभ्यां पत्रेभ्यः. षष्ठी विभक्तिः पत्रस्य पत्रयोः पत्राणां. सप्तमी विभक्तिः पत्रे पत्रयोः पत्रेषु. संबोधनी प्रथमा विभक्तिः हे पत्रं हे पत्रे हे पत्राणि. वेरी गुड वेरी गुड. नन्ना दुनिंगा फर्स्ट क्लास. 100 out of 100. थैंक यू जी. वेरी गुड. அடுத்தது யதீந்திரன் சொல்றியாப்பா? யதீந்திரன் சொல்றியாப்பா? இந்த பழம் சப்தத்தை வச்சு வேற ஏதாவது ஒரு சப்தம் சொன்னா சொல்றியா நீனு? வெரி குட் பாய். நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வனம். வனம்னா ஃபாரஸ்ட் பா. கரெக்டா இல்லையா? வனம் வனே வனானி வனம் வனே வனானி வனேன வனாभ्यां वनैः वनाय वनाभ्यां वनेभ्यः वनात् वनाभ्यां वनेभ्यः वनस्य वनयोः वनानां वने वनयोः वनेषु हे वनं हे वने हे वनानि.
வெரி குட் 100 out of 100 வெரி குட் வெரி குட் வெரி குட் சமத்து நம்ம சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல தான்ப்பா எல்லா இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க இல்ல சமத்து சமத்து வெரி குட் வெரி குட் அடுத்தது லக்ஷ்மிமா லக்ஷ்மி கிருஷ்ணகுமார்மா நீங்க சொல்றீங்களா சரி இங்க பழம்னு ஒரு சப்தம் இருக்கா இல்லையா இருக்கு அந்த பழம்ன்ற சப்தத்தை மாதிரியே கிருஹம் அப்படின்ற சப்தத்தை நீங்க எடுத்துக்கோங்கம்மா கிருஹம் கிருஹம்னா வீடு சரியா சொல்லுங்க பாக்கலாம் அகார அந்தக நபும்சகலிங்கக கிருஹம் சப்தக பிரதமா விபக்திः கிருஹம் கிருஹே கிருஹாணி द्वितीया विभक्तिः गृहं गृहे गृहाणि तृतीया विभक्तिः गृहेण गृहाभ्यां गृहैः चतुर्थी विभक्तिः गृहाय गृहाभ्यां गृहेभ्यः पंचमी विभक्तिः गृहात् गृहाभ्यां गृहेभ्यः षष्ठी विभक्तिः गृहस्य गृहयोः गृहाणां सप्तमी विभक्तिः गृहे गृहयोः गृहेषु संबोधन प्रथमा विभक्तिः हे गृहं हे गृहे हे गृहाणि वेरी गुड 100 out of 100 वेरी गुड பிரமணானந்தனிகோ வெரி குட் வெரி குட் அடுத்தது லக்ஷ்மி சிவானந்தன்மா நீங்க சொல்றீங்களா 3 லட்சுமி இருக்கோமா சொல்றேன் சார் ஆமா எங்களுடைய கிளாஸே லட்சுமிகள் நிறைந்ததுதான்மா அதனாலதான் லட்சுமியினுடைய பிறைகளே இல்லாம நாங்கெல்லாம் இருக்கோம் வெரி குட் வெரி குட் இப்போ லக்ஷ்மி சிவானந்தன்மா நீங்க சொல்றீங்களா சொல்றேன் சார் எந்த வெரி குட் இப்போ நம்மளுடைய கண்ணு இருக்கா இல்லையாமா ஆமா அந்த கண்ணுக்கு வந்து நயனம் அப்படின்னு பேரு என்ன பேருமா நயனம் அந்த நயனம்ன்ற சப்தத்தை இந்த பழம்ன்ற சப்தத்தை வச்சுட்டு சொல்ல முடியுமா முடியாதா ட்ரை பண்றேன் சார் ட்ரை பண்ணுங்கம்மா நயனம் நயனே பிரதமா விபக்தி நயனம் நயனே நயனானி திதியா விபக்தி நயனம் நயனே நயனே நயனி நயனானி நயனானி திருதியா விபக்தி நயனேன நயனாभ्यां नयनेभ्यः नयनैः चतुर्थी विभक्तिः नयनाय नयनाभ्यां नयनेभ्यः पंचमी विभक्तिः नयनात् नयनाभ्यां नयनेभ्यः षष्ठी विभक्तिः नयनाभ्यः அம்மா ஷஷ்டி விபக்திஹி வந்து नयनयोः नयनानां वेरी गुड सप्तमी विभक्तिः नयने नयनयोः नयनेषु शब्दन विभक्तिः सम्मोहन विभक्ति हे हे नयनां हे नयने हे नयनामि नयनामि वेरी गुड நல்லா சொன்னீங்கம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10 out of 10 100 out of 100 வெரி குட் அடுத்தது சிந்துமா நீங்க சொல்றீங்களா எனக்கு ஒரு டவுட் கேளுங்க சுவாமி இங்க வந்து பல்லே இல்லையா பேசிக்கலி பல்லம்ல பல்லே ஆமா ராம சப்தத்துல ராமவ்னு வருதா ஆமா வருது இது பல்லே அது ராமே கிடையாது ராமவ் இல்லையா ஆமா ஆமா அது ராமவ் தான் அது ராமாஹா இது வந்து பல்லானின்னு வருது ஓகே ரைட் ஆமா கரெக்ட் சரி சரி ஓகே ஆமா ஏனா இது நபும்சகலிங்கம் அது புல்லிங்கம் அதனால அந்த முதல் 2 விபக்திகள்ல மாற்றங்கள் இருக்கும் மூணாவது விபக்தியில இருந்து நபும்சகலிங்கம் புல்லிங்கம் ஒன்ன மாதிரியே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே இருந்துருக்கு ஓ ஓகே
அது இப்ப இதுவும் ஒரே ஒரு நிமிஷம். பகுவச்சனமும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா? ஆமா ஆமா ஏகவச்சனம், திவ்யவச்சனம், பகுவச்சனம் மூணும் ஒரே மாதிரி தான் இருக்கா? ஓ, ஓகே விபக்தியிலேருந்து ஒரே மாதிரி தான். ஓகே, சரி சார், தேங்க்யூ. பரவாயில்ல பரவாயில்ல, வெரி குட். சிந்துமா நீங்க சொல்றீங்களா? இல்ல உங்க வாய்ஸ் திரும்பி கேட்கல, கீழே போயிடுது. வருது இப்போ வந்துட்டு சிந்துமா ஒரு 2-3 செகண்ட்ஸ் உள்ள போறது, அப்புறம் திருப்பி மேல வரும். Yes, sir. நீங்க சொல்றீங்களாமா? இந்த பலம் சப்தம் மாதிரி இன்னொரு ஒரு சப்தம் சொன்னா சொல்றீங்களா? Sir. Sir. வெரி குட் வெரி குட். நீங்க லோச்சனம் அந்த சப்தம் சொல்லுமா? லோச்சனம், லோச்சனே, லோச்சனானி. Okay, sir. என்னது? Okay, प्रथमा विभक्ति एक वचनम द्विवचनम बहुवचनम. प्रथमा विभक्ति लोचनम, लोचने, लोचनानि. द्वितीय विभक्ति लोचनम, लोचनम, लोचने, लोचनानि. तृतीया विभक्ति लोचने, लोचनाभ्यां, लोचलै, लोचनैः. लोचनैः. चतुर्थी विभक्ति लोचनाय, लोचनाभ्यां, लोचेभ्यः, लोचनेभ्यः. लोचनेभ्यः. ओके. पंचमी विभक्ति लोचनात्, लोचनाभ्यां, लोचनेभ्यः. षष्ठी विभक्ति लोचनय, लोचनयो, लोचनानाम्. ओके. सप्तमी विभक्ति लोचने, लोचनयोः, लोचनेषु. संबोधना विभक्तिः हे लोचनम, हे लोचने, हे लोचनानि. Very good 100 out of 100. நன்னா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். Okay, thank you sir. Thank you. வேற யாருக்கு இப்ப நான் சொல்லும்போது வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டேன்? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். எல்லாரும் ஒரு சப்தம் சொல்லி பாத்தீங்களா? அடியனுக்கு எல்லாரும். ரகுநாதன் சுவாமிக்கு வாய்ப்பு கொடுக்கல போல இருக்கே. ஆமா, அடியன் கிடைக்கல. சரி, நீங்க சொல்றீங்களா? இப்போ முயற்சி பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான், நீங்க பயப்படவே வேணாம், அழகா சொல்லிடலாம். சரியா? சொல்றீங்களா? சொல்றேன் அடியன். வெரி குட். ஜலம். ஜலம்னா என்ன? வாட்டர். வாட்டர். ஆமா, ஜலம். அந்த சப்தம் சொல்ல முடியுமா? ஜலம் தானே? ஆமா, ஜலம் தான். ஜலம், ஜலே, ஜலானி. ஓகே, சொல்றேன். இது முதல்ல இது மகாராந்தமா இது? ஆமா. ஓகே. மகாராந்தக நபும்சகலிங்கः ஜலம் சப்தः ஏகவச்சனம், द्विवचनं, बहुवचनं. प्रथमा विभक्तिः जलं, जले, जलानि. द्वितीया विभक्तिः जलं, जले, जलानि. तृतीया विभक्तिः जलेन, जलेभ्यां, जलेन, जलाभ्यां, जलैः. चतुर्थी विभक्तिः जलाय, जलाभ्यां, जलेभ्यः. पंचमी विभक्तिः जलात्, जलाभ्यां, जलेभ्यः. षष्ठी विभक्तिः जलस्य, जलयोः, जलानां. सप्तमी विभक्तिः जले, जलयोः, जलेषु. संबोधन प्रथमा विभक्तिः जलम, हे जलम, हे जले, हे जलानि. வெரி குட். 100 out of 100. நன்னா சொன்னீங்க. அடியன். வெரி குட். வேற யாருக்காவது நான் வாய்ப்பு கொடுக்கலையா? இப்ப இந்த சுவாமிக்கு கொடுக்காத மாதிரி வேற யாருக்காவது கொடுக்காம விட்டுட்டேனா? எல்லாரும் வாசிச்சிட்டோம் சாமி.
வெரி குட் வெரி குட் அப்புறம் வெரி எனக்கு குட் ஒரு டவுட் இருக்கு இதுல. கேட்கலாமே. இதுல இல்ல, இப்ப நீங்க ஒரு ரூல் ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அந்த ரகாராந்தமும் இந்த ஷ வரும்போது அது வந்து டகாராந்தத்துல வரக்கூடிய அந்த நான் யூஸ் வரும், அவ 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா. ஆமா. அப்படி சொல்றச்ச இந்த த்விதியா விபக்தியில ராம சப்தத்துல எடுத்துட்டா கூட ராமக ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான்னு அது வந்து இதுல வர அந்த ந வந்து அந்த மாதிரி வருது, ஏன் இப்படி? அதாவது நம்ம அந்த இன்னு இருக்கு இல்லையா சுவாமி, கேக்குறதா? கேட்க அது எல்லா இடத்துலயும் அதே மாதிரி வரணும்னு இல்ல, புரியுறதா? இல்ல எல்லா இதுலயும் இப்ப குரு சப்தத்திலேயே அதே மாதிரி அந்த 2வது இது குரும் குரு குருன்னு அப்படிதான் முடிகிறது. அதுதான் சுவாமி சொல்றேன். அதாவது இது எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்னா ர அண்ட் ஷ இது ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ந, தவர்க்கத்துல இருக்கக்கூடிய ந, சரியா? இந்த இவா வரும்போதெல்லாம் இந்த நா வரும் அப்படின்றதுதான் ப்ரொசீஜர், அதுதான் ரூல், சரியா? சில இடங்கள்ல இது மாதிரி இன்னுன்னு ஹாஃப் லெட்டர் வரும்போது அந்த தவர்க நகாரம் வரும், புரியுறதா? ஓகே 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 நான் சொல்றது புரியுறதா? ஓகே அடியன் मतलब இதுவும் அதே மாதிரி இந்த 95% அந்த 5% அந்த மாதிரி. ஆமா 5% அதுவும் அந்த ஹாஃப் லெட்டர் வரும்போது அந்த இன்ன வருது. ஹாஃப் லெட்டர் வரும்போது அந்த இன்னும் வந்துரும். ஆமா குருன்னு இன்ன தானே, ஹாஃப் லெட்டர் தானே. ஆமா 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 ஆமா, அதனால அந்த இன்ன வருது, புரியுதா? அடியன் அடியன் அடியன். வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடியன். வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு சாமி. வெரி குட் வெரி குட். சரி, நான் வந்து அந்த புஸ்தகம் ட்ரை பண்ணட்டா? நன்னா ட்ரை பண்ணுங்களேன். அகாராந்தः நபும்சகலிங்கः புஸ்தக शब्दः पुस्तकं पुस्तके पुस्तकानि पुस्तकं पुस्तके पुस्तकानि पुस्तकेन पुस्तकाभ्यां पुस्तकैः पुस्तकाय पुस्तकाभ्यां पुस्तकेभ्यः पुस्तकात् पुस्तकाभ्यां पुस्तकेभ्यः पुस्तकस्य पुस्तकयोः पुस्तकानां पुस्तकेन पुस्तकयोः पुस्तकेन இல்ல पुस्तके. ओके पुस्तके पुस्तकयोः पुस्तकेषु हे पुस्तकं हे पुस्तके हे पुस्तकानि. வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். 10 out of 10.